தணிகை மலையில வள்ளிமலை சுவாமிகள் தன்னுடைய கூட்டத்தோட திருப்புகழ் பாடிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்ப திடீர்னு எல்லாரும் சேர்ந்து வள்ளிமலை சுவாமிகளோட சேர்ந்து முருகனுக்கு அரோகரா, தணிகை மலையானுக்கு அரோகரான்னு சொல்ல திருப்புகளும் பாடிக்கிட்டே இருக்க, பின்னாடி நம்ம கூட அவர் கூட வந்த ஒரு நபர் பசியில இட்லிக்கு அரோகரா, சாம்பாருக்கு அரோகரா, பொங்கலுக்கு அரோகரான்ட்டார். பசி தாங்க முடியாம இது சாமி பொறுப்பாரா, முருகனுக்கு கேட்காம இருக்குமா? அப்படி அந்த கூட்டம் போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒருத்தர் அந்த சைக்கிளில் பொங்கல் இட்லி என்னென்ன அவர் சொன்னாரோ அத்தனை பொருளோடு வந்து அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு போனதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படி சின்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, இல்லை மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, திருப்புகழ் பாடினால் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக வரும். என்ன திருப்புகழ் பாடுவது, அதுதான் இருக்குது. சாமி இவ்வளவு திருப்புகழ் இருக்கே, எதை பாடுறது அப்படின்னா, முதல் விஷயம் சுவாமியை நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். முருகன் நம்ம கூட இருக்காருங்கிறதுக்கு சாட்சி என்னன்னா, எங்கேயாவது ஒரு பக்கம் முருகனுடைய அடையாளங்கள் நம்மளுக்கு தெரியும்.